என்னங்க? ஐயா உங்களை இனிமே ஸ்கூலுக்கு கார்ல கொண்டு போய் விட சொன்னாங்க. சரசோ, இனிமே நீ நடந்து போக கூடாது, கார்ல தான் போகணும். Come on, get it. Good morning, uncle. Good morning. கரெக்டா வருது அங்கிள். ஓகே, மற்றதையும் அதே மாதிரி ட்ரை பண்ணு. ஏதோ பழைய ஞாபகத்துல பேசிட்டேன். இப்ப நீ இந்த பங்களாவுக்குள்ள வந்து மாடிப்படி ஏறி எவ்வளவோ உயரத்துக்கு போயிட்டேங்கிறத நான் மறந்துட்டேன். சார், அங்கிள் எங்க? அவர் டெல்லி போயிருக்கார், வரத்துக்கு 2 நாள் ஆகும். நான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன். மத்தியான சாப்பாட்ட நேரத்தோட அனுப்பிச்சிருங்க. ஆகட்டும்மா. ஐயா, இந்த வேலுச்சாய் மகளுக்கு வந்த வாழ்வை பத்தியா? அப்படின்றியா? தோசையா வத்தரலாம் இருக்கு. என்னையா உன் வயிறு எப்படி எரியுது? யோ, யாரையாது? இந்த வீட்டு இளவரசி, மன்னிப்பு கிடையா? அங்க இல்ல, என்கிட்ட கேளு. மஞ்சுகப்பா, இத கேட்காம இருந்திருக்கலாம் போல் இருக்கு. நான் பெரிய மனுஷனே ஆக போறதில்ல. ஐ டவுட். மேரி, மேரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு திறந்து பேசணும். என்ன மிஸ்டர் நரசிம்மாச்சாரி? என்னத்துக்கு முட நேரத்துக்கு நரசிம்மாச்சாரின்னு கூப்பிடுறேன்? சுருக்கமா ஆச்சாரின்னு கூப்பிடப்படாத? அந்த உரிமை நோக்கு உண்டு. சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. என்னால சீக்கிரமா வர முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். மேரி, செத்து அப்படி மரமா வரையா? என்னது? சில விஷயங்களை அப்பட்டமா எல்லா இடத்துலயும் சொல்லிட முடியுமா? நேக்கும் மெக்கம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ? பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. இல்ல, திறந்த வெளியா இருக்கே நல்லா இருக்காது. சீக்கிரம் சொல்லுங்க சார். என் ஆத்துக்காரர் திட்டவட்டமா சொல்லிட்டா, இத பாருங்க, இனிமே என்னால முடியாது, நீங்க வேற யாரையாவது பாத்துக்கோங்க. என்ன உளறீங்க? இல்ல, உள்ளதான் சொல்றேன். அவன் சம்பவத்து பேர்லதான் வந்திருக்கேன். இத பாரு பேரு, நான் நினைச்சத மாத்திரம் நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இத பிடிக்க முடியாது தெரியுமோ? உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு சார். சீக்கிரம் சொல்லி தொலைங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், பருக்காம குடுப்பியா? ஒரு 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 50 ரூபாய் பணம் கைமாத்தா குடுப்பியா? அப்பாடா, இவ்வளவுதானா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். அதுக்கு இல்ல, கை நிறைய சம்பளம் வாங்குறவன் கைமாத்தா வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு முதலாளி என்ன கேட்பாரு. இதெல்லாம் ஏன் சார் நான் அவர்கிட்ட சொல்ல போறேன்? நீங்க லேடிஸ் மாதிரி இங்க வச்சுக்கிறது இல்லையா? தேங்க்யூ, தேங்க்யூ. ஏண்டா பாத்தியா? 4 10 ரூபா நோட்டு, 2 5 ரூபா நோட்டு, எல்லாத்தையும் கேட்டியா?
சுத்தமா. அடே, இந்த விஷயம் முதலாளிக்கு தெரியக்கூடாது. அன்பளிப்பா 5 ரூபா வச்சுக்க. 5 ரூபாயா? நீயே வச்சுக்க சார். 5 ரூபா பத்தாதா? இந்த விஷயம் முதலாளிக்கு அதுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க. ஏண்டா எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைக்கிற, இதுக்கு போய் 5 ரூபா வாங்குனியா, 20 ரூபா வாங்க கூடாதா அப்படின்னு கேட்பார்ல. அப்ப 20 வேணும்ன்றியா? ஆமா. சரி, நீ நல்லா இருப்பியா? ஐயோ, 50 ரூபாயில 20 ரூபா போச்சுன்னா 30. நீ எப்போ வந்த? நீங்க பேரம் பேசுறதெல்லாம் பாத்துட்டு தானே இருந்தேன். ஏண்டா இந்த விஷயத்தை முதலாளிகிட்ட சொல்ல போறியா? முதலாளிக்கு டீயே கொடுக்குறோம் நான் தானே. அப்ப சொல்லிடுவேன்றியா? கண்டிப்பா. நீ எவ்வளவு வேணும்ன்ற? என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுக்கறது. 20. ஆமா. கழுது தெரிஞ்சு கட்டர் பாய்ச்சிக்கிற கதையா? ஏன்டா இப்படி சுத்தமா தீர்த்துப்பட்டு போய் அடே மொட்டை அடிச்சிட்டீங்களா? ஐயோ, என் புடிய முடிய போச்சு. டிரைவர், அடே டிரைவரியா கேக்குறீங்க? ஆமாண்டா. அவர் இன்னும் வரலீங்க. வரமாட்டாரே. ஏண்டா இன்னைக்கு ஐயா டெல்லியில இருந்து வர்றது தெரியுமில்ல, ஏர்போர்ட்டுக்கு 8:15 மணிக்கு பிளேன் வருதுன்னு தெரியுமில்ல, ஏர்போர்ட்டுக்கு நான் கார் அனுப்புறது தெரியுமில்ல. அட என்ன ஐயா அடிக்கிட்டே போற, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்ப, நீங்க மறந்துருப்பீங்க. நான் தான் மறந்து போயிட்டேன். உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நேரா வந்து ஐயரே நீங்க என்னமோ மறந்துட்டீங்க போல் இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்க வேண்டியதானே. இப்பதான் என்ன கெட்டு போச்சு, இப்ப அனுப்புறது வண்டியே. இருப்ப அனுப்புறதா வண்டிய? வண்டி பிளாட்பார்த்துக்கு வந்து 3/4 மணி நேரம் வண்டி ஏர்போர்ட்டுக்கு வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. ஐயோ நம்ம பெரிய எங்கெல்லாம் சுத்துறாரோ, என்ன பண்ண போறாரோ. யார் யாரு சும்மா ஆன் அடிக்கிறது? டாக்ஸி எல்லாம் உள்ள போகக்கூடாது. யாரோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்கப்பா, சூட் கோட் பேண்ட் எல்லாம் போட்டு வந்திருக்காரு, ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்காரு. பெரிய மனுஷன் இருந்தா எனக்கு நீயா? முதலாளி டாக்ஸில வந்தா கூட இங்க இறங்கி நடந்தா உள்ள போகணும். அதான் எனக்கு உத்தரவு. அண்ணா அண்ணா அண்ணா, நான் வராம போயிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கோ. இத பாருங்க, நேத்து நான் உறங்கிட்டேன். அண்ணா நேத்து 1-2 இல்ல 173 டிகிரி டெம்பரேச்சர். ஜொரம்னா ஒண்ணு இல்ல. இந்த டிரைவரை லீவ் போட்டுட்டான். அவன் சித்தப்பாவுடைய மாமனாருடைய மருமகனுடைய மச்சரிச்சு புருஷன் தங்கச்சி மாட்டுட்டா. டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டு சாமான்லாம் எடுத்துட்டு வா. ஏண்டா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல நான் செய்ய மாட்டேனா? நான் என்ன அண்ணியா? என்ன பிடிச்சிருக்கா நினைச்சு பார்த்தாரே உள்ள போனாரு சொல்லுக்கோ, பிடிக்கிறதா நினைச்சு பார்த்தாரே வெளியே போனாரு சொல்லுக்கோ. இப்படி நடுவாந்திரத்துல நிப்பாட்டிட்டா எப்படி? நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க. ஐ மீன் நீ ரொம்ப பெரியவளா இருக்கேன்னு சொல்றேன். உங்க அந்தஸ்துக்கும் எங்க அந்தஸ்துக்கும் ஏடி வச்சா கூட இருக்காது. உங்களோட சம்பந்தம் செஞ்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஓ மிஸ்டர் ராம்நாத், நான் அந்தஸ்தை பத்தி எப்பவுமே கவலைப்படுறது கிடையாது. நான் வளர்த்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வர்றவன் ஒழுக்கமானவனா இருக்கணும், நாணயமா வியாபாரம் பண்ணி 4 காசு சம்பாரிச்சு அந்த பொண்ணை காப்பாத்துறவனா இருக்கணும். தட்ஸ் ஆல் சார். என் மகன் சிங்கப்பூர்ல எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். வருஷத்துல 4-5 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. ஐ see. நேர்மையாவும் நாணயமாவும் இந்த பிசினஸ் பண்றதுனாலதான் எனக்கு இந்த லாபமே வருது சார். வெரி குட், வெரி குட். ஏ சுந்தரா, சரசு கிட்ட சொல்லி எல்லாரும் காஃபி குட்டார் சொல்லு. டேய் நீ வராத, சரசை கொண்டு வர சொல்லு. Look here my boy. என்னுடைய அந்தஸ்தை பார்த்தோ, என் பங்களாவை பார்த்தோ, என் வீட்டுக்கு முன்னால நிக்கிற கார்களை பார்த்தோ பொண்ணு பிடிச்சிருக்கிறதா சொல்லக்கூடாது. நான் வளர்த்த பெண்ணுடைய அழகையும் அடக்கத்தையும் பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லணும். ஓகே? அது மிஸ்டர் ராமநாதன், அது அவருடைய மனைவி, அது அவங்களுடைய பிள்ளை. நீ போ. ரொம்ப லட்சணமா இருக்கா. அனாதையா இருந்தாலும் வீட்டுக்கு எஜமானியே சரஸ் தான். உண்மையை சொல்ல போனா எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு அவன். பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சரி, அவருக்கு பிரகாஷ்
எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கல்யாண பந்தலுக்கு வந்து சேர்ந்தா போதும். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நாங்க வரோம். அங்கிள், இப்போ என் கல்யாணத்தை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் கல்யாணத்தை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தேன்? ஆமா அங்கிள், உங்க கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தா நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேன், பொங்கி பூரிச்சு போயிருப்பேன். Too late, Sarasu. Too late. உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? இல்ல. What? ஆமா அங்கிள், எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை. ஏன் பையனுக்கு படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, என்ன குறைன்னு என்கிட்ட மனசு விட்டு சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன உணர்ற? நான் பார்த்து, நான் பேசி, நான் முடிவு பண்ணி. ஓகே ஓகே, இந்த மாப்பிளை பிடிக்கலன்னா பரவாயில்ல. என்னை விட உயர்ந்த அந்தஸ்து உள்ளவனா உனக்கு பிடிச்ச ஒரு தலை குழந்தை. அந்த சிரமத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல. நான் தான் கல்யாணமே வேண்டாங்கிறேனே. ஓ ஓ புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நீ யாரையோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, அதை என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுற. ஐ எம் சாரி, கூச்சப்படுறேன். ஓகே, நீ விரும்பினவரே உனக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன். யார் அந்த ரோமியோ? ஏன் தயங்குறே? பெண்ணே, உனக்கு பரிபூர்ண உரிமை உண்டு. உன் சந்தோஷம் தான் என் வாழ்க்கை இலட்சியம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். அங்கிள், நான் விரும்புறவரை நிச்சயமா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? பேச்சு மாறவே மாட்டேன். ஓகே, நான் சொல்லிடுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உங்களை தான் பண்ணிக்குவேன்.